காட்டில் ராஜாவாக திகழும் சிங்கம் ஒன்று வயதானதால் வேட்டைக்கு செல்ல முடியாமல் நரியை அழைத்தது. எப்படியாவது ஏதாவது ஒரு விலங்கை ஏமாற்றி அழைத்து வா, அதுவும் முக்கியமாக காட்டிற்கு அரசனாக்குகிறேன் என்று சொல் என்றது. நரி ஒரு கழுதையை அரசனாக்குகிறேன் உன்னை என்று சொல்லி அழைத்து வந்தது. சிங்கத்திடம் கொண்டு போய் விட்டு தூரத்தில் மறைந்திருந்து பார்த்தது. சட்டென சிங்கம் பாய்ந்து அதன் தலையை கீறியது. உச்சியில் இருந்த ஒரு 7-8 முடிகள் பீய்த்து கொண்டு ரத்தம் பீரிட்டது. கழுதை தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடியது. நரி இப்பொழுது கழுதையிடம் சென்று, என்ன ஆயிற்று, அரசனாக்கினாரா உன்னை என்றது. இல்லையே, தலையில் இருந்த முடிகள் போனதுதான் மிச்சம். அதனால் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி வந்து விட்டேன். இல்லை, அந்த இடத்தில் கிரீடம் வைப்பதற்காக முடியை பீத்தெடுத்திருக்கிறது. நீதான் தவறாக புரிந்து கொண்டாய். கிரீடத்தை சரியாக அமர வைக்க வேண்டுமே என்றது நரி. இப்பொழுது மீண்டும் முயற்சி செய் என்றது. பாவம் கழுதை மீண்டும் சிங்கத்திடம் சென்றது. சிங்கம் இப்பொழுது சட்டென பாய்ந்து வாலை கடித்து கொண்டது. வால் தனியாக போனது. வால் இல்லாத கழுதை ரத்தம் சொட்ட சொட்ட ஓடிப்போனது. இப்பொழுது நரி மீண்டும் கேட்டது, இப்பொழுது என்ன ஆயிற்று என்று. இல்லையே, நான் உயிர் பிழைத்ததே பெரிய விஷயம். என் வாலும் போனது, தலைமுடியும் போனது. இல்லை இல்லை, நீ சிம்மாசனத்தில் உட்காரும் பொழுது வால் இடைஞ்சலாக இருக்கும், அதனால் சிங்கம் அப்படி செய்தது. நீதான் தவறாக புரிந்து கொண்டாய் என்றது. இம்முறை அது செல்லவே இல்லை. நரி சிங்கத்திடம் வந்து சொன்னது, கழுதை சாமர்த்தியமாகிவிட்டது, அதற்கு விஷயம் தெரிந்துவிட்டது, வரமாட்டேன் என்கிறது. இல்லை, மீண்டும் சொல்லி அதை அங்கேயே கொன்றுவிடு. எப்படியாவது கொன்று அதனுடைய இதயத்தையும் மூளையையும் எடுத்து வா என்றது. இப்பொழுது நரி கழுதையை கொன்றது. அது எப்படி கொன்றதோ, இதயத்தை மட்டும் எடுத்துச் சென்றது சிங்கத்திடம். சிங்கம் எங்கே மூளை என்று கேட்டது. அதற்குத்தான் அது இல்லையே என்றது. கதை புரிந்ததா? மூளை இருந்தது உறுப்பாக, ஆனால் அது பயன்படவில்லை. 2 முறை, ஏன் 3 முறையும் ஏமாந்தது கழுதை. இதைப் போலத்தான் பல நண்பர்கள் உங்களை பலவிதமான சிக்கலில் மாட்ட விடுவார்கள். நண்பர்கள் என்ற போர்வையில் நாம் மறந்து போய் ஏமாந்து போய் அவர்களிடம் பழகி எங்காவது போய் மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து வெளியில் வர முடியாது. அவர்கள் தூரம் நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். ஆக எப்படி நாம் இந்த உலகத்தை கையாள வேண்டும் என்பதே ஒரு புதிய வினோதம். ஒவ்வொரு நாளும் ஏமாறுகிறோம். நொடிப்பொழுதில் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். கவனம் கொள்ளுங்கள்.